தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th மேக்ஸ் 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா அதில் எக்ஸசைஸ் 6.7ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. தமிழில் பயிற்சி 6.7 7வது கணக்கு. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ற தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளேனோட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா ஒரு பாயிண்ட் 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன சம், ஒரு புள்ளி 2 வெக்டார் அந்த மாடலில் தான் என்னது இந்த சம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நான் பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியனும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலா, x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2. அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, ஈக்குவல் டு 0. பாயிண்ட் என்னென்னு எழுதிக்கலாமா, a வெக்டார் ஈக்குவல் டு அந்த பாயிண்ட் நம்ம வந்து என்னென்னு டினோட் பண்ணுவோம், a வெக்டார் டினோட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதுதான் a வெக்டார். 6i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் k கேப். அடுத்தது வெக்டார்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், u வெக்டார்னும் v வெக்டார்னும் டினோட் பண்ணுவோம். செகண்ட்ல இருக்கிறது u வெக்டார் மைனஸ் i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் k கேப். அடுத்தது என்னது v வெக்டார். v வெக்டார்ங்கிறது என்னது, தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் என்னது v வெக்டார் மைனஸ் 5i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். x மைனஸ் x1 x1 y1 z1ங்கிறது எது டினோட் பண்ணுதுன்னா பாயிண்ட் டினோட் பண்ணுது. அதாவது a வெக்டார்ல இருக்கிற கெழுக்கள் அதோட கோஎஃபிஷியன்ஸை டினோட் பண்ணுது. அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது. x மைனஸ் 6 y மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால y பிளஸ் 1. அடுத்தது z மைனஸ் 1. அடுத்தது என்னது L1 M1 N1 கொடுத்துருக்காங்களா, அது என்னது யூவோட கெழுக்கள் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அதை அப்படியே அதை எழுதிக்க வேண்டியதா, மைனஸ் 1 2 1. L2 M2 N2ங்கிறது என்னது v வெக்டார். v வெக்டார்னுடைய கெழுக்கள் அதாவது கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணிடலாமா, சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு x மைனஸ் 6 இது ரெண்டும் போயிடும், இந்த டிட்டர்மினண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ 5 2 சார் 10 மைனஸ் 10 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 4 சார் 4 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4 ஆகிடும். செகண்ட் டேர்ம் எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ்ஸில் மைனஸில் போடணும். எப்போவுமே செகண்ட் டேர்மு மைனஸ் தான், ஓகேவா. இங்கேயும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுங்க. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் 5 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு ப்ளஸ் z மைனஸ் 1 இன்ட்டு இந்த இது ரெண்டு போயிடுமா, இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுங்க. 1 4 சார் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 5 2 சார் 10 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால சேர்த்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் அது ஒன்றாக்கிக்கலாமா, நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டில் இருக்கிறத மைனஸ் 6 ஆகிடும். இது y ப்ளஸ் 1 இன்ட்டு 10 ஆகிடும். அடுத்தது z மைனஸ் 1 இன்ட்டு 14 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. மைனஸ் 6x ப்ளஸ் 36 மைனஸ் 10y மைனஸ் 10 plus 14z minus 14 equal to 0. x, y, z எல்லாம் முதல்ல எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் தனியாக சால்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான், ஓகேவா. மைனஸ் 6x மைனஸ் 10y ப்ளஸ் 14z இந்த நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எல்லாமே மைனஸ்லலாம் இருக்கக்கூடாதுல, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குதா. அடுத்தது என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் காமனாக என்ன டேபிளில் இருக்குது, 2 டேபிள் இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3x ப்ளஸ் 5y மைனஸ் 7z மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்னது நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், நான் பேராமெட்ரிக். நான் பேராமெட்ரிக்கு என்ன, துணை அலகு அல்லாத வெக்டார், துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் வெக்டார் டாட் இங்கே இருக்கு இல்லையா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அதனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதி ஐஜேகே சேர்த்தா என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு,
நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கிடைச்சிரும். 3i cap plus 5j cap minus 7k cap minus 6 equal to 0. அடுத்த ஸ்டெப்ல இந்த 6 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. r vector dot 3i cap plus 5j cap minus 7k cap equal to 6. இதுதான் நம்மளோட நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் இல்லைன்னா துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு.